ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டம் மூலமாக பல அரசு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க. இந்த திட்டம் வழியாக நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு 45 நாளுக்குள்ளே இதுக்கான தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அது சம்மந்தமாக தான் ஒரு முக்கியமான அப்டேட் ஆனது கிடச்சிருக்கு. இந்த திட்டத்தில் வந்திருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். தமிழக அரசு நடத்திட்டு வர்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலமாக பல அரசு சேவைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த திட்டத்தை நடத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த திட்டம் மூலமாக பல ஊர்களில் இந்த முகாமானது நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நாம் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு ஏதாவது ஒரு சேவையை நம்ம விரைவாக பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி எதுக்காவது அப்ளை பண்ணியிருப்போம். அப்படி அப்ளை பண்ண அந்த சேவை நமக்கு கிடைச்சிருக்கா, எந்த நிலைமையில் இருக்குது, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனை தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குரோம் ப்ரௌசரில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறத மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அதாவது முகாம்களின் விவரம் அறிய அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே இருந்திருக்கும். இப்போ அதுக்கு கீழே உங்களோட மனுக்களின் நிலையை அறிய அப்படிங்கிற புது ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. இப்போது நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஏற்கனவே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி மட்டும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். இந்த அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். உங்களோட மனுக்களின் நிலையை அறிய அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜானது இப்படி ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ட்ராக் கிரீவன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நியூ யூசர் இல்லை ஆல்ரெடி மெம்பர் அப்படிங்கிறத காட்டும். நீங்கள் நியூ யூசர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஃபஸ்ட் நேம் எதுவோ அதை கொடுத்துக்கங்க, லாஸ்ட் நேம் எதுவோ அதை என்ட்ரு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களோட அதாவது நீங்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து அந்த சேவையை பெறணும்னு நினச்சிங்களோ அந்த மொபைல் நம்பரை அங்கே என்டர் பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு சப்மிட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்டர் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அண்ட் சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இந்த மனுக்களின் நிலையை அறியறதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஆனது கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அடுத்தது பண்ண வேண்டியது இதுதான். நீங்கள் ஆல்ரெடி மெம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த திட்டத்தில் லிங்க் பண்ண அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஆனது ஜெனரேட் ஆகும். அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு வியூ மை கிரீவன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜானது ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ஆல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த திட்டத்தில் இருக்கிற பல சேவைகள் அதில் ஷோ ஆகும். அந்த சேவைகளில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் மகளிர் உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை அதில் தெரிஞ்சுக்க முடியும். இது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஏதாவது ஒரு சேவைக்கு விண்ணப்பதாரர் அப்ளை பண்ணியிருக்கிறாருன்னா எது சம்மந்தமாக அப்ளை பண்ணியிருக்கிறாரோ அந்த துறை ரீதியான மனுக்களோட ஸ்டேட்டஸை அதாவது நிலைமையை அறியறதுக்கு இந்த ட்ராக் கிரீவன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மூலமாக இந்த திட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு சேவைக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அதோட நிலைமை என்ன அப்படிங்கிறத விஷயத்தை எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சம்மந்தமான இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.